போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உன்னை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் நான் ஆண்டவரின் மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதியற்றவன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு பின்பாக ஒருவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார் திருமுழுக்கு யோவான். திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் தாழ்ச்சி என்கின்ற வரம் பெற்று வாழ நம் திருச்சபை நம்மை இன்று அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, யூத கிரேக்க கலாச்சாரத்திலே பொதுவாக ஒரு சீடர் தன் குருவிற்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஒன்றை தவிர, அதாவது தன்னுடைய குருவினுடைய மிதியடிவாரை அவிழ்த்தல். திருமுழுக்கு யோவான் அதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன், ஆனால் அதை செய்வதற்கு நான் தகுதியற்றவன் என்று தன்னையே தாழ்த்துகிறார். நாமும் இந்த திருவருகை காலத்தில் தாழ்ச்சி உள்ளவர்களாக நம்முடைய நிலையை உணர்ந்து வரவிருக்கக்கூடிய இயேசு பாலனை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்றெடுக்க தாழ்ச்சி நிறைந்த மக்களாக வாழ உருக்கமாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமிக்க கன்னிமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஒற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக
மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வடைக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. வானில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம் அன்பு திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பவனவாக. பின்னக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 40, இறைவாக்கியங்கள் 1-5 முதல் மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர்.
ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்று மிகுந்த அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தலும் விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். இரண்டாம் வாசகம். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, இறை வாக்கியங்கள் 8 முதல் 14 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டுமென விரும்புகின்றார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகுமாதலால்
நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகின்றேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை எடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகின்றார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இந்த திருவருகை காலத்தில் தாழ்ச்சியோடு ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே இன்றைய மறைவுரையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, யோவானுகிட்ட ஒரு தாழ்ச்சியை நம்ம பார்க்க முடிகின்றது. எனக்கு பின்னாடி வருகின்றவர் என்னை விட வல்லவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் வாயிலிருந்து வந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, அவரிடம் வெளிப்படக்கூடிய ஒரு தாழ்ச்சி. இதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். தொடக்க நூல்
18:27. அபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். இப்ப அபிரகாம் எப்படி தன்னை தாழ்த்தி கொள்கின்றார் என்றால், நான் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமம். விடுதலை பயணம் இயல் 4:10. ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? மோசேவுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ மோசே எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றால், நான் திக்கு வாயன். அப்ப அவர் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். எரேமியா இயல் 1:6. அதுல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளைத்தானே என்றேன். அப்ப இவர் எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்டார்? நான் பெரிய ஒரு இறைவாக்கினர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை. எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளை. பிரியமானவர்களே, இப்படி வேதத்துல பல நபர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நாம இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். திருப்பாடல் இயல் 22:6. நானோ ஒரு புழு, மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன். ஒரு மனுஷன் தன்னை ஒரு புழுவாக பாவிக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. இந்த புழுகிட்டேந்து 3 விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகின்றோம். ஒரு மண்புழு நத்தையை பார்த்து பொறாமப்பட்டிருக்குது. கடவுளுடைய படைப்புல இதுக்கு மட்டும் அழகான ஒரு கூட்டை கொடுத்திருக்கிறாரு, நான் ஒரு புழுவாக, அற்ப புழுவாக இருக்கின்றனே அப்படின்னு சொல்லி அது கடவுளுடைய படைப்பை குறித்து குறை சொல்லி கொண்டே இருந்ததாம். அப்போ ஒரு நாள் இதுக்கு ஒரு ஆசை, அந்த கூட்டுக்குள்ளார கொஞ்ச நேரம் நம்மளும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி இந்த கூட்டுக்குள்ளார போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த மண்புழு அந்த கூட்டுக்குள்ளார போய் உட்காந்து, அழகா படைச்சிருக்கிறாரு, நம்மளை ஏன் இப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு மாடு அந்த சைடில் நடந்து போயிருக்கு. நடந்து போகும்பொழுது அதனுடைய காலு இந்த நத்தை ஓட்டில் பட்டு ஓடு உடஞ்சி போய் உள்ள தப்புச்சமுடா பொழைச்சமுடான்னு சொல்லி அந்த புழு வெளியே வந்திருக்குது. லேசான காயத்தோடு அது தப்பிடுச்சிச்சு. அப்போதான் இது நினச்சிச்சான், உண்மையிலே நம்ம தான் ரொம்ப சேஃபு. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடியது நத்தை, ஆனால் அந்த மண்புழு மண்ணுக்குள்ளார போய் வரும். ஒரு யானையே நடந்து வந்தால் கூட ஒரு புழுவுக்கு சேதாரம் கிடையாது, ஆனால் நத்தைக்கு சேதாரம் இருக்கின்றது. அப்போ ஒரு மனுஷன் தன்னை புழுவாக பாவித்து கொண்டால் ஆபத்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்த புழுகிட்டேருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, முதல் காரியம், இந்த புழு மண்ணுக்குள்ளார மறைந்து வாழ்கின்றது என்று பார்க்கின்றோம். மறைந்து வாழ்ந்தால் ஆபத்து இல்லை. சரி, எந்தெந்த விதத்தில் நம்ம மறைந்து வாழ வேண்டும்? மறைவான வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். 3 காரியத்தில் நீ மறைவாசி. என்னென்ன? நீ தர்மம் செய்யும் பொழுது அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி செய்யாத. உன் வழக்கை செய்யறதுக்கு இடக்கைக்கு கூட தெரியக்கூடாது, அதை மறைவாக செய். 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜெபிக்கிறப்ப அதையும் வெளியில எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யாத. மறைவாக இருக்கின்ற தந்தை பார்க்கும் பொருட்டு கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு அதையும் போய் மறைவாக செய். இது 2வது காரியம். 3வது, நீ நோன்பு இருக்கிறப்ப அதையும் வெளியில காட்டாத. நல்ல தலைக்கு என்ன தடவு, முகத்துக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் போடு, ஆனால் அந்த மறைவாய் இந்த நோன்பு இருக்கிற விஷயத்தையும் செய்கிறப்ப இதை பார்க்கின்ற தந்தை உனக்கு பிரதிபலன் கொடுப்பார். இப்படி செய்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? இனிமை மிகு பாடல் இயல் 2:14. அதிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி சொல்லுவாராம்? பாறை பிளவுகளில் இருப்பவளே. ஒரு பாறை இருக்குது, அது 2 வெடிப்பூட்டு இருக்கு, அதுக்குள்ளார மறைந்திருக்கக்கூடியவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே. இந்த குன்று அப்படியே வெடிப்பு விட்டு அதுக்கு இடையில ஏன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறியே என் வெண்புறாவே? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, காட்டிடு எனக்கு உன் முகத்தை. மறைஞ்சிக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் இருப்ப? உன் முகத்தை எனக்கு கொஞ்சம் காட்டு. எழுப்பிடு, நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர்கிட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு பாராட்ட பெறணும். 2வது, இந்த புழுவிட்டேருந்து என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்றால், பிரியமானவர்களே, இந்த புழுவுக்கு முதுகெலும்பு கிடையாது. சில பேருக்கு பேக் பெயின் வந்துருச்சு, அப்படியே எதிலையாவது சாய வேண்டும், அப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படுகின்றது. அப்ப 2வது பாடம் இந்த புழுவிட்டேருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால்,
நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை சார்ந்து எந்த ஒரு வேலையை செய்யறதாலும் ஆண்டவரை சார்ந்து தான் நம்ம வேலையை செய்ய வேண்டும். சமீபத்தில் ஒரு குருவானவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டார். அவர் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் எல்லாம் போய் சந்திக்க போயிருக்கிறார். அப்படி ஒரு கைதியை சந்திக்கிறதுக்கு அவர் போயிருக்கிறார். இந்த குருவானவர் அங்கே போய் அந்த கைதியை சந்திக்கும் பொழுது அந்த கைதி ஒரு கொலை பண்ணிட்டார். அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு வாக்குவாதத்தில் சண்டை முத்தி கடைசியில் அவரை கொலை செய்து விட்டார். கொலை செஞ்ச இடத்துலே போலீஸார் போய் கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டோரி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த குருவானவர் கேட்டு முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப அந்த கைதி இந்த குருவானவர் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்காக நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக செய்கிறேன், என்ன வேணும் சொல்லுங்க. இல்லை, நான் கொலை செஞ்சுட்டு உடனடியாக என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. என் 2 பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் போய் பார்த்து எனக்கு தகவலாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ அந்த குருவானவர் கேட்டார், நீங்கள் எந்த ஊர், எல்லாத்தையும் டீட்டெயிலை கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக 1 வாரத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க ஏதுன்னு சொல்லி நான் தகவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு இவர் போயிருக்கிறார். இந்த குருவானவர் போயிட்டு இந்த பேர் கொண்ட இவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவங்க பிள்ளைங்க இந்த ஊருன்னு நான் கேள்விப்பட்டேன், எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் தேடி பார்க்குறப்ப ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த லாஸ்ட் வீட்டுக்கு போங்க, அங்கே தான் அந்த சிறையில் தண்டனை அனுபவிக்கிற அவருடைய பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. இவர் நேராக அந்த குருவானவர் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். போனோடனே ஒரு விதவை தாய் அங்கேருந்து யார் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு குரு, இந்த மாதிரி இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்கிறார், அவர் தண்டனை அனுபவிக்கிறார், அவங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளைங்க 2 வெளியே வந்திருக்குது. வெளியில் வந்தோடனே இவர் கேட்டிருக்கார், இது இந்த பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னா, ஆமாம். உங்கள் வீட்டுக்காரர்? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காரரை தான் இன்னைக்கு சிறையில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அவர் கொலை செய்து விட்டார். அவங்க பிள்ளைங்களை தான் என் வீட்டில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த குருவானவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி அது, உங்கள் வீட்டுக்காரரை கொலை பண்ண ஒரு ஆள் அவங்க பிள்ளைங்களை எப்படி நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்க, இது எப்படி சாத்தியம் இவர் கேட்டிருக்கார். அப்போ அந்த அம்மா மீண்டும் சொல்கிறாங்க, நான் என் கணவரை காதலித்தேன், நான் வேற சமயத்தை சேர்ந்தவள், கணவனை காதலித்து மனம் முடிப்பதற்காக ஞானஸ்தானம் எடுத்து மறைக்கல்வியெல்லாம் படித்து புதுநன்மை எடுத்து இடையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி தான் நான் என்று இன்னும் இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, இடையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பெண் இயேசுவையே சார்ந்து கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்ல மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இந்த சகோதரிக்கு இருக்கின்றது என்றால், பிறப்பிலேயே ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்முறைகளிலே அந்த தாழ்ச்சியை காண்பிக்கின்றோம், எந்த அளவுக்கு பிறரை மன்னிக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 3வது காரியம், இந்த புழுவிட்டேந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த புழு வளைந்து நெளிந்து செல்கின்றது என்று பார்க்கின்றோம். வளைந்து நெளிந்து செல்வது என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரோடையும் ஒத்து போவது, மாமியாவுக்கும் ஒத்து போவது, மாமனாருக்கும் ஒத்து போவது, வீட்டில் இருக்கிற பெரிய கணவருக்கும் ஒத்து போகின்ற ஒரு நிலை, எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை, அதுதான் தாழ்ச்சியின் வெளிப்பாடு. அதனால தான் பவுலடியார் சொல்றார், 1 கொரிந்தியர் 7:9-20 நான் கிரேக்கர்களுக்கு கிரேக்கன், யூதர்களுக்கு யூதன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நீ இது நான் இது இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அதுதான் எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை. இன்றைய முதல் வாசகம் கூட நாம் ஆண்டவர் அழகாக விவரித்து சொல்கின்ற ஒரு காரியம், ஆடுகளை அவர் எப்படி வழி நடத்துகின்றார் என்று முதல் வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. நம்மளுடைய குடும்பத்தில் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கேடயமாக கொண்டு வாழும் பொழுது நம்ம ஆடுகளாக இருக்கின்ற நம்மை இந்த ஆயன் சிறப்பாக வழி நடத்துவார்.
அதே போல இரண்டாவது வாசகத்திலே ஆண்டவரின் வருகைக்கு நம்மை எப்படி ஆயத்தமாக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக விவரித்து சொல்கின்றது. ஆகவே பிறக்கப் போகின்ற பாலன் இயேசு அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்குவது குறிப்பாக இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கேடயமாக்கி ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றாம். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாள் இறை மகன் நமக்காய் மனிதரானாம். கன்னி மரியிடம் பிறந்தவராம். இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டாம். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டாம். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தாம். இறப்பின் மீதே வெற்றி கொண்டாம். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றாம். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடு. தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய உள்ளத்தின் இயக்க பெருமூச்சுகளை நிச்சயம் ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபங்களாக சொல்லி மன்றாடுவோம். என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கான வழியை ஆயத்தம் செய்வார் என்ற இறை வார்த்தையின்படி கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் திருமுழுக்கு யோவானை போன்று தங்கள் வாழ்வாலும் நற்செய்தி அறிவிப்பு பணியாலும் பலரின் கரடுமுரடான வாழ்வை சீராக்கி பரிசுத்தமாக்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசராக உம் மகனையே எமக்காக ஈந்தளித்த எம் இறைவா, பல்வேறு போட்டி மனப்பான்மை, பொறாமை, சுயநலம், தற்பெருமை, வீண் பெருமை, கோபம், வெறுப்பு, பழிவாங்கல், காழ்ப்புணர்ச்சி போன்றவற்றால் அமைதி வாழ்வினை இழந்து பிரிந்து வாடுகின்ற குடும்பங்களும் சகோதர சகோதரிகளும் இயேசுவின் அன்பு உறவால் உந்தப்பட்டு தீய குணங்களை விடுத்து இயேசுவின் நற்பண்புகளை உள்ளத்தில் ஏற்று மீண்டும் இணைந்து ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க வந்தேன் என்ற எம் இறைவா, உலக நாடுகளின் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். ஜாதி, சமயம், மொழி, இனம் போன்ற வேறுபாடுகளை களைந்து மனித நேயம் பாதுகாக்கப்படவும் சமூக நலனுக்காக உழைத்திடவும் நாட்டு தலைவர்கள் சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயன் நானே என்று மொழிந்த எம் இறைவா, ஊடக தொடர்பின் வழியாக
உமது இறையாட்சி மண்ணில் மலர உழைத்திடும் மாதா தொலைக்காட்சியின் ஊடக பணிக்குழுவினருக்காகவும் அதை தாங்கி நடத்திடும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இப்பணிக்குழுவில் பணிபுரியும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அனைத்து நிலைகளிலும் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் ஆசிர்வதித்தருளும். இவர்கள் தங்கள் பணியில் எதிர்கொள்ளும் சவால்கள், சங்கடங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு அரசிற்காக உழைத்திட தேவையான அருள்வரங்களை தந்து அவர்களை தாங்கி வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நீரே எங்களுடைய வாழ்வின் ஊற்றாக இருந்து வருகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இந்நாள் வரை செய்து வருகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற வேளையிலே சொல்லி ஜெபித்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள், இன்னும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய எண்ணற்ற ஜெபங்களையும் உம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றது கல்வாரி வழி. எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை
உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோளும் இரத்தமுமாய் காத்தளித்து வாழ்வளிப்பதாக. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. கரை தேடும் கலமாக நானும் இங்கே, அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன் வாணிவாம். வா 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 என் இறைவாம், உந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவாம், நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொண்டு என்றும் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. அமலோற்பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே.